இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. மாம்பழம் சாப்பிட்டா நிச்சயமாக ஏறுது. பல வித பேர் சாப்பிடலான்னு சொல்கிறாங்க. நான் நிறைய டெஸ்ட்டு என்னோடய பிஹெச்டி போதே பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் என் பேஷண்ட்ஸ்லேயும் பண்ணியிருக்கேன். இந்த மாம்பழ சீசனில் சுகர் ஏறுற காரணம் மாம்பழம் சாப்பிட்றது தான். ஓகே, அதனால ஜாகிரதையாக இருக்கிறது பெட்டர். ஓகே, இவங்க இனிஷியலாக எந்த மருந்து எடுத்தாலும் இப்போ ஈஸியாக ஸ்ட்ரிப்ஸு கிடைக்கிது, யாருக்கு வேணால் கிடைக்கிது. இதை அவங்க கொஞ்ச நாளைக்கு, ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம், ஒரு நாள் லஞ்சுக்கு அப்புறம், ஒரு நாள் டின்னருக்கு அப்புறம் எடுத்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லை சிஜிஎம்னு ஒன்று கிடைக்கிது, அதை கையில் போட்டுட்டாங்கன்னா 14 நாளைக்கு கண்டினியூவஸாக நிமிஷத்துக்கு நிமிஷம் காயும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆனாலும் ஏறும், எக்ஸசைஸ் பண்ணால் குறையும், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு மானிட்டர் வச்சு பார்க்கலாம், இல்லை உங்கள் ஃபோன்லேயே கூட வந்துடும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு 11 மணி ஆனால் ஒரு பயங்கரமான பசி, இல்லை லன்ச் சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து எக்கச்சக்கமாக பசிக்குது, இது புதுசாக அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அது ஜிடிடி டெஸ்ட்னு ஒன்று இருக்குது, குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட். இது குளுக்கோஸை கொடுத்தே டெஸ்ட் எடுப்பாங்க. இது பெஸ்ட்டு. உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிடும் உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா இல்லையான்னு. அரை மணி நேரம் உங்களுக்கு டெஸ்ட் எடுத்து 2.5 மணி நேரத்துக்கு பண்ணுவாங்க. அரை மணி நேரம் ஃபஸ்ட்டு ஃபாஸ்டிங் டெஸ்ட் எடுத்து கொடுத்துட்டு உங்களுக்கு குளுக்கோஸ் கொடுப்பாங்க. அதை குடிச்சிட்டு நீங்கள் அப்புறம் பண்ணலாம். அதாவது இந்த தெனை, கம்பு, சாமை வரகெல்லாம் பாலிஷ்ட் மில்லட், அது நார்மல் பீப்புள் எடுக்கலாம். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க தெனை, கம்பு, குதிரைவாலி தான் எடுக்கலாம். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஓகே மேம். நார்மலாக இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாலே நிறைய ஃப்ரூட்ஸ் இயற்கையாகவே அதில் இனிப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் எந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், எதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது? அவங்க பேசிக்காக எடுத்துக்கலான்னா ஒரு 7 வித பழம்தான். பப்பாளி, கொய்யாப்பழம், மாதுளம்பழம், தர்பூஸ் பழம், சாத்துக்குடி, அப்புறம் பேரிக்காய், அதுலேயும் கெட்டி பேரிக்காய், குழக்குழான்னு இருக்கிற பேரிக்காய் இல்லை, நாவல் பழம். ஸோ இதெல்லாம் தான் அவங்க எடுக்க முடியும். மற்ற எல்லா பழமுமே சிறிய அளவு தான் எடுக்க முடியும். ஏன்னா உடனே எல்லாரும் கேட்பாங்க ஆப்பிள் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஆப்பிளில் நம்ம சவுத்தில் என்ன ப்ராப்ளம்னா இங்கே வளையறதில்லை. அதனால அது வரத்துக்குள்ளே அதில் இருக்கிற நன்மையே குறைஞ்சிட்டே வருது. விட்டமின் சி சத்து குறைஞ்சிட்டே வந்துடும். அடுத்தது அது வேக்ஸ் போடுறாங்க, கெமிக்கல் போடுறாங்கன்னு தோலை எடுத்துகிட்டு சாப்பிட்றோம். தோலில் தான் நார் சத்து இருக்குது, நிறையா நன்மைகள் இருக்குது ஆப்பிளில். ஸோ அதனால் ஆப்பிளுக்கு பதில் பெரிய நெல்லிக்காய் சாப்பிடுங்க, ஆம்லா சாப்பிடுங்க. இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு வரும். இப்போ 2 பழம் நம்ம நிச்சயமாக சுகர் ஏறும், மாம்பழம், பலாப்பழம். மாம்பழ சீசனில் நான் 4 பீஸ் தான் சாப்பிட்டேன், 5 பீஸ் தான் சாப்பிட்டேன், மறுநாள் சுகர் எடுத்தால் எகுரும். அதனால இவங்க பார்த்து சாப்பிடணும், இல்லை சாப்பிடாத இருக்கணும். இல்லை மாங்காய் சாப்பிடலாம், தோலோட ஃப்ரெஷ் மாங்காய் அவங்க வீட்டில் இல்லை ஃப்ரெண்டு வீட்டில் இப்போ கெமிக்கல் இல்லாத கிடைக்குதுன்னா அது சாப்பிடலாம், ப்ராப்ளமே இல்லை. பட் மாம்பழம் சாப்பிட்டா நிச்சயமாக ஏறுது. பல வித பேர் சாப்பிடலான்னு சொல்கிறாங்க. நான் நிறைய டெஸ்ட்டு என்னோடய பிஹெச்டி போதே பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் என் பேஷண்ட்ஸ்லேயும் பண்ணியிருக்கேன். இந்த மாம்பழ சீசனில் சுகர் ஏறுற காரணம் மாம்பழம் சாப்பிட்றது தான். ஓகே, அதனால ஜாகிரதையாக இருக்கிறது பெட்டர். ஓகே மேம். இந்த ப்ரீ டயபெட்டிக்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அப்படி இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் எந்த மாதிரி அவங்க டயட்டை ஃபாலோ பண்ணணும் மேம்? இவங்களும் டயபெட்டிஸ் மாதிரி டயட் ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு இறங்கிடும், வெயிட்டும் இறங்கிடும், சுகரும் இறங்கிடும், அது ஏறாது. அதுதான் பெனிஃபிட். ஸோ அவங்க ஒரு பிளேட் எடுத்துட்டாலே ஒரு போர்ஷன், 1/4 பாகம் உங்களுக்கு அரிசி இல்லை மில்லட், நம்ம சொன்ன அரிசி இல்லை மில்லட், அதாவது ரைஸ், குக்டு ரைஸு. இன்னொரு 1/4 பாகம் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் பருப்பு, சாம்பார், சுண்டல், முளைக்கட்டின பயிறு, மஷ்ரூம் அந்த மாதிரி. இல்லைன்னா நான் வெஜிடேரியனாக இருந்தால்
எக்கு, ஃபிஷ்ஷு, சிக்கன், இது 3 தான் நல்லது. அரை பிளேட் காய் இருக்கணும். அதில் பாதி வந்து ரா வெஜிடபிள், அது மாதிரி கேரட்டு, தக்காளி, வந்து நம்மளோட வெள்ளரிக்காய் அந்த மாதிரி சாப்பிடலாம். இன்னொன்று வந்து பெரும்பாலும் க்ரீன் கலர் வெஜிடபிள்ஸ். ஓகே. ஸோ கீரையாக இருக்கலாம், பீன்ஸாக இருக்கலாம், பூஷ்ணிக்காய், சொரைக்காய், பொடலங்காவாக இருக்கலாம், அந்த மாதிரி வாழைத்தண்டு, வாழைப்பூ, இதை சாப்பிட்டுட்டு இதே மாதிரி நைட்டில் சாப்பிடணும். இப்போ எப்படி நம்ம ரைஸ் இருக்கோ அதுக்கு பதில் இட்லி, தோசை, 2 இட்லி இல்லை 2 தோசை, 1 கப்பு சாம்பார், 2 கப்பு உங்களுக்கு காய் இருக்கணும். இந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா ப்ரீ டயபெட்டிஸும் அவங்களுக்கு சுகரும் இறங்கும், அவங்களுக்கு வெயிட்டும் இறங்கும். ஓகே மேம். இப்போ டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒவ்வொருத்தவங்கள ஹெல்த் கண்டிஷன் பொறுத்து சடனாக ரைஸ் ஆகிறது, சடனாக வந்துட்டு சுகர் லெவல் கம்மியாகிறது நடக்கும். இப்போ சடனாக கம்மியாச்சுன்னா கொஞ்சம் சக்கரை தண்ணி அந்த மாதிரிலாம் கொடுத்து அதை ஓரளவுக்கு இந்த சாக்லேட்ஸ்லாம் கொடுத்து மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ இது எந்த மாதிரி வந்துட்டு கரெக்டாக ப்ராப்பராக வந்துட்டு அதை மெயின்டைன் பண்ணணும் மேம்? இப்போ இவங்க வந்து இனிஷியலாக எந்த மருந்து எடுத்தாலும் இப்போ ஈஸியாக ஸ்ட்ரிப்ஸு கிடைக்கிது, யாருக்கு வேணால் கிடைக்கிது. இதை அவங்க கொஞ்ச நாளைக்கு, ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம், ஒரு நாள் லஞ்சுக்கு அப்புறம், ஒரு நாள் டின்னருக்கு அப்புறம் எடுத்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லை சிஜிஎம்னு ஒன்று கிடைக்கிது, அதை வந்து கையில் போட்டுட்டாங்கன்னா 14 நாளைக்கு கண்டினியூவஸாக நிமிஷத்துக்கு நிமிஷம் காட்டும். ஓகே. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆனாலும் ஏறும், எக்ஸசைஸ் பண்ணால் குறையும், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு மானிட்டர் வச்சு பார்க்கலாம், இல்லை உங்கள் ஃபோன்லேயே கூட வந்துடும், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு தடவை இல்லை 2 தடவை நீங்கள் வருஷத்தில் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். மருந்து மாத்திரை டைமில் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அது ஒத்துக்குதா, ரொம்ப குறையுதா, ஏறுதா, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது ரொம்ப முக்கியமான கருத்து. இறங்கவும் கூடாது, ஏறவும் கூடாது. ஓகே மேம். இந்த டயபெட்டிக்ஸ் நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்றத நம்ம எந்த ஸ்டேஜில் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் மேம்? மெடிகேஷன்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி, டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி? இந்த கிளாசிக் 3 சிம்டம்ஸ் இருக்குது. பாலிஃபேஜியா, பாலிடிப்சியா, பாலியூரியான்னு அர்த்தம். அதாவது பாலின்னா நிறைய பசி. நார்மலாக நீங்கள் டிஃபன் சாப்பிட்டுட்டு, நார்மல் டிஃபன் சாப்பிட்டுட்டு லஞ்ச் வரலும், இல்லை ஒரு மோர் ஏதாவது இல்லை டீ குடித்தா போகும். ஒரு 11 மணி ஆனால் ஒரு பயங்கரமான பசி. இல்லை லஞ்ச் சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து எக்கச்சக்கமாக பசிக்குது, இது புதுசாக அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அது ஜிடிடி டெஸ்ட்னு ஒன்று இருக்குது, குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட். இது குளுக்கோஸை கொடுத்தே டெஸ்ட் எடுப்பாங்க. இது பெஸ்ட்டு. உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிடும் உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா இல்லையான்னு. அரை மணி நேரம் உங்களுக்கு டெஸ்ட் எடுத்து 2.5 மணி நேரத்துக்கு பண்ணுவாங்க. அரை மணி நேரம் ஃபஸ்ட்டு ஃபாஸ்டிங் டெஸ்ட் எடுத்து கொடுத்துட்டு உங்களுக்கு குளுக்கோஸ் கொடுப்பாங்க. அதை குடிச்சிட்டு நீங்கள் அப்புறம் பண்ணணும். இது பிரமாதமான டெஸ்ட்டு, உங்களுக்கு க்ளீனாக காமிச்சிடும் உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா இல்லையான்னு. இன்னொன்று 3 மந்த் ஆவரேஜ். பட் இது வந்து உங்கள் ஹீமோக்ளோபின் சரியாக இல்லைன்னா அது சரியாக காட்டாது. HbA1c, ஹெச்பின்னா ஹீமோக்ளோபின். ஹீமோக்ளோபினே லோவாக இருந்தால் அந்த டெஸ்ட்டு சரியாக காட்டாது. நிறைய பேருக்கு கம்மியாக இருக்குது, அதனால் அந்த டெஸ்ட்டை நம்ப முடியாது. தினம் நம்ம ஃபாஸ்டிங் இல்லை சாப்பிட்டு 2 மணி நேரம் எடுக்கிறது தினம் மாறுறது, அதையும் நம்ப முடியாது. ஸோ அது ஃபஸ்ட்டு ஹங்கர். 2வது வந்து தாகம். நீங்கள் தினமே ஒரு 5-6 டம்ளர் தண்ணி குடிக்கிறீங்க, திடீர்னு 12 டம்ளர் 15 டம்ளர் உங்களுக்கு தண்ணி கேட்குது, ஆனாலும் தாகம் அடங்கலைன்னா பாலிஃபேஜியா. ரொம்ப உங்களுக்கு அதான் பாலிஃபேஜியானா ரொம்ப பசி, பாலிடிப்சியானா ரொம்ப வந்து உங்களுக்கு தண்ணி. அப்புறம் வந்து யூரினேஷன், எக்கச்சக்கமாக யூரின் போகுது, நார்மலை விட நிறைய டைம்ஸ். அப்போது நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். இது கிளாசிக் 3 சிம்டம்ஸ். இப்போ லேடிஸ் இல்லை ஜென்ட்ஸில் உங்களோட ஜெனிட்டல் ஏரியாவில் இச்சிங் திடீர்னு ஆரம்பிச்சதுன்னா, அண்ட் அது ஜென்ரலாக போகலை, யூஸ்வலாக நம்ம ஹோம் ரெமெடிஸ் பண்ணிவிடுவோம், போயிடும். போகலைன்னா அதுவும் இன்னொரு சிம்டம். இப்போ நார்மலாக டயபெட்டிக்ஸ் அப்படின்னு இல்லாமல் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் ஒரு பிளேட் அப்படின்னு எடுத்தால் அவங்க பிளேட்டில் என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு ப்ராப்பராக இருக்கணும்? இப்போ நார்மலாக இல்லாத டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, நார்மல் ஆர் டயபெட்டிஸ், இதுதான் ரூல். பார்த்தீங்கன்னா 1/4 பிளேட் வந்து ஹோல் கிரெயின்ஸ், அதாவது இந்த தெனை, கம்பு, சாமை வரகெல்லாம் வந்து பாலிஷ்ட் மில்லட்ஸ். அது நார்மல் பீப்புள் எடுக்கலாம். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க தெனை, கம்பு, குதிரைவாளி தான் எடுக்கலாம்.
அப்புறம் இன்னொரு குவார்ட்டர் ப்ரோட்டீன். நம்ம ஏற்கனவே சொன்னாப்புல பருப்பு இல்லை மஷ்ரூம் இல்லை அந்த மாதிரி. அண்ட் எக், ஃபிஷ், சிக்கன் எல்லாமே குழம்பு ஃபார்ம், எதுவும் ஃப்ரைடு கிடையாது. பாதி பிளேட் வெஜிடபிள்ஸ். ஓகே. இது ப்ளஸ் அரை கப் தயிர். இது சாப்பிட்லாம். மொத்தமே ஒரு நாளைக்கு 3 டீஸ்பூன் தான் எண்ணெய், 400 ml பால். தயிராக சாப்பிட்லாம், இல்லை மோராக சாப்பிட்லாம், இல்லை பாலாக சாப்பிட்லாம். நீங்கள் மோர் 200 ml எடுத்தால் கூட 100 ml தயிர் தான் அதில் கணக்கு. ஓகே, புரியுதுங்களா? அப்புறம் காய் 2 வேளையும் அரை தட்டு காய் இருக்கணும். ஓகே. ஓகே மேம், இவ்வளோ நேரம் நம்ம ஹெல்த்தி டயட்டோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் வந்துட்டு என்னெல்லாம் மெயின்டைன் பண்ணணுன்றதை ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்கள் நேரத்திற்கு நன்றி. தேங்க்யூ.